نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த முப்பெரும் விழா மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மதரசா அஸ்ஸலாத்துல் முஸ்தகீம் ஸிராத்தி ஸலாம் 27 ஆண்டு நிறைவு செய்து ஹாஃபிதுகளுக்கு பட்டமளிப்பு விழாவும் தர்பியத்துல் நிசா பெண்கள் மதரசாவினுடைய முதலாம் ஆண்டு முபல்லிகா பட்டமளிப்பு விழாவும் நடைபெறுகிற இவ்விழாவினுடைய தலைவர், விழாவிலே உரையாற்றிய உலமா பெருமக்கள், எனக்கு பின்னாலே நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய PAK ஹஜ்ரத் கபிலா அவர்கள், வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகமெல்லாம் ஹாஃபிதுகளுக்கு பட்டமளிப்பு விழா நடக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம் உண்மையில் அது திருக்குர்ஆனுக்காக எடுக்கப்படுகிற விழாக்கள். இந்த ஹாஃபிதுகள் திருக்குர்ஆனுடைய பாதுகாப்பு குழு என்று சொல்ல வேண்டும். உலகமெல்லாம் கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். இந்த உம்மத்திலே மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை பிஞ்சிலே இருந்து பெருசு வரைக்கும், சிறுவர் சிறுமியரிலே இருந்து முதியோர்கள் வரைக்கும் ஹாஃபிதுகள் இந்த உம்மத்திலே தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் முன்னாடி ஜபூர் என்ற ஒரு வேதம் தந்தான். அந்த வேதம் அவர்கள் யாருக்கு இறங்கியதோ அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமை தவிர வேறு யாருக்கும் ஜபூர் மனப்பாடம் இல்லை. இஞ்சிலை மனப்பாடம் செய்தவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை. முழு இஞ்சிலை அட்டை டு அட்டை இல்லவே இல்லை. தௌராத்தை உலகத்தில் மனப்பாடம் செய்தது 4 பேர் தான். 4 பேருக்கு மட்டும்தான் தௌராத்து தெரியும். பிஸ்மில்லாவிலே தொடங்கி தௌராத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும். தௌராத்தினுடைய கடைசி வசனம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃஅல் மா ஷி'த,
வெக்கம் போயிருச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை ஹதீஸ்ல வருது இல்லவா? இதுதான் தௌராத்தினுடைய கடைசி வசனம். துவக்கத்திலே இருந்து தௌராத்தை மனப்பாடம் செய்தவர்கள் உலகத்திலே 4 பேரை தவிர யாரும் இல்லை. குர்ஆனுக்கு மட்டும்தான் கோடிக்கணக்கான ஹாஃபிஸ்கள். இப்போதுதான் நமக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியும். நாமே திருமறையை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். எல்லா வேதத்தையும் மனப்பாடம் செய்தவர்கள் இல்லாததால், அந்த மனப்பாடத்தினுடைய தொடர் வரிசை இல்லாததால் அந்த வேதங்களும் பாதுகாப்பாக இல்லை. இன்னைக்கு ஜபூர் இல்லை, இன்னைக்கு இன்ஜீல் இல்லை, இன்னைக்கு தௌராத் இல்லை. தௌராத் மாற்றப்பட்டு விட்டது, இன்ஜீல் எக்கச்சக்கமாக மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்படாமல் இன்றைக்கு வரையில் இருப்பது திருக்குர்ஆன் மட்டும். இன்ஜீல மாத்தி 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 இன்னைக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நல்லா சொல்லி ஒருத்தர் கிறிஸ்தவ பேரறிஞர் பைபிள்ல PhD பண்ணவர், அவருக்கு ட்ரூசின் பேர், பேராசிரியர் ட்ரூசி ப்ரொஃபசர். அவர் சொல்றாரு, நாங்க பைபிளை 16,000 தடவை மாத்தி இருக்கிறோம். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 16,000 தடவை மாத்தி இருக்கோம். 16,000 தடவை மாத்தினா ஒரிஜினல் மாதிரி இருக்குமா? ஒரு பக்கம் நாம கட்டுரை எழுதி 5 இடத்துல திருத்திட்டாவே வேற மாதிரி ஆயிடும். ஒரு வேதத்தை 16,000 தடவை திருத்தி இருக்கிறார்கள், எக்கச்சக்கமா மாத்திட்டாங்க. இன்னைக்கு இன்ஜீலுக்கு பேர் புதிய ஏற்பாடு. அந்த வார்த்தையிலேயே தெரியுது ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது இறங்கிய கோணத்தில் இல்லை, அது நிறைய மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே உலகத்தில் எந்த வேதமும் பாதுகாக்கப்படாத சூழலில் குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாக்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய எழுத்துக்களுக்கு இந்த ஹாஃபிஸ்கள் பாதுகாப்பு, குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு இந்த உலமாக்கள் பாதுகாப்பு. அவ்வளவுதான். கியாமத்து வரைக்கும் வேதம் இருக்கும். ஒரு ஆயத்தை கம்மி பண்ணி பிரிண்ட் போட்டீங்கன்னா ஹாஃபிஸாவை ஓத விட்டா விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆயத்து இல்லை. எனக்கு முன்னாடி பேசுற நிறைய பேர் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, குர்ஆனை பூரா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் தடை செஞ்சிருச்சுன்னு சொன்னா, குர்ஆனை பூராமே அழிச்சிட்டாங்க எரிச்சிட்டாங்கன்னு சொன்னா, காலையில 6 மணிக்கு உட்காந்தா ஒரு 10-11 மணிக்கு முழு குர்ஆனும் ரெடி ஆயிடும். இந்த பசங்களை உட்காந்து ஓதுகப்பான்னா ஆளுக்கு 4 நிமிஷம் ஓதுனாங்கன்னா ஃபஜ்ருக்கு பின்னாடி குர்ஆன் இல்லை, லொஹூருக்கு முன்னாடி குர்ஆன் ரெடி ஆயிடும். உலகத்துல எந்த வேதத்துக்கும் எந்த சமய புத்தகத்துக்கும் இல்லாத கூடுதல் தனிச்சிறப்பு இது. குர்ஆன்ல குர்ஆனுக்கு உள்ள பெயர்கள் 55 பேர் வருது, குர்ஆனுக்குள்ள வருது. நூறுங்கிறது ஒரு பேர், திக்ர் அப்படிங்கிறது ஒரு பேர், ஃபுர்கான் அப்படிங்கிறது ஒரு பேர், கிதாப் அப்படிங்கிறது ஒரு பேர். 55 பெயர்கள் திருக்குர்ஆனுக்கு உள்ள வேற வேற பெயர்கள். இந்த 55லையும் பெஸ்ட் நேம் 2. உலமாக்கள் எழுதுகிறார்கள், 55 பேர் குர்ஆன்ல இருந்தாலும் நல்ல பேர் 2 பேர் தரணும். என்னன்னா, ஒன்னு கிதாப், இன்னொன்னு குர்ஆன். குர்ஆனை பத்தி குர்ஆன்ல வர்ற ஒரு பேரு கிதாப். தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். கிதாப்னு இதுக்கு பேர் வருது. அடுத்து குர்ஆன் வருது. இந்த 55 பேர்ல இந்த 2 பேர் ஏன் சிறப்பு அப்படின்னா, இந்த 2 அர்த்தம் பாருங்க. கிதாப் எழுதப்பட்டது, எழுதுதல், எழுதி எடுக்குதல். குர்ஆன் அப்படின்னா ஓதுறது, ஓதி கேட்கறது, ஓதி கொடுக்கிறது, ஓதப்படுவது. இதெல்லாம் குர்ஆனுக்கு அர்த்தம். இந்த 2 பேர் ஏன் சிறந்ததுன்னா, இந்த 2 வழியா தான் குர்ஆன் பாதுகாக்கப்படுது.
ஒன்று ஓதிக்கொண்டே இருப்பதன் மூலம் பாதுகாக்கப்படுகிறது, இன்னொன்று அது எழுதி வைத்து அதனுடைய எழுத்துக்கள் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுத்தாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 பெயர்கள் ஆக சிறப்பானவர். அன்பானவர்களே, திருக்குர்ஆனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அது இன்றளவும் ஹாஃபிஸ்கள் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. அநேகமாக இந்த ஹாஃபிஸ்களுடைய பெற்றோர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கியத்திற்குரியவர்கள் என்னன்னா, இந்த ஹாஃபிஸுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத், அவங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத், ஒரு தொடர் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா, இப்ப இங்க ஒரு ஹாஃபிஸ் இருக்காரு, இவர் உஸ்தாத் கலீல் இருக்குமாங்க, அவரு உஸ்தாதுமாங்க, அவரு உஸ்தாதுமாங்க. இந்த சங்கிலி தொடர் எங்க போகுது தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் சங்கிலி முடியல, அங்கிருந்து கனெக்ட் ஜிப்ரீல். இந்த சங்கிலியினுடைய ஜிப்ரீல் முடியல, அது அல்லாஹ்ட்ட போய் முடியுது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், குர்ஆனுக்கு மட்டும்தான் கலாமுல்லான்னு பேர். கலாமுல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சு. இஞ்சில் எல்லாம் கலாமுல்லா இல்லை, தௌராத்து ஜபூர்லாம் கலாமுல்லா இல்லை, எழுதி தந்த வேதம். இது மட்டும்தான் ஓதி பேசி தரப்பட்ட வேதம். ஒரே நாள்ல இஞ்சில் ஒரு ரிட்டன் புக்கா இறங்கிச்சு. அப்படியே தௌராத்து பூரா பலகையில எழுதி ஒரே நாள்ல இறங்கிச்சு. அப்படியே பலகை கொடுத்தாச்சு மூசாட்ட. ஜபூர் அப்படியே ஒன்னா எழுதி கொடுத்தாச்சு. குர்ஆன் அந்த மாதிரி எழுதி தரல, எழுதி தரவே இல்லை. 23 வருஷம் கூப்பிட்டு அல்லாஹ் ஓதி ஓதி அனுப்புனான். இன்னைக்கு 4000 இந்த போய் முகமது கொடுத்துடுவாங்க, ஜிப்ரீல் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். நாளைக்கு 10,000, ஒரு நாள் 50,000, ஒரு நாள் 100,000. 23 வருஷம் இறைவன் எல்லா வேதங்களையும் எழுதி தந்தான், குர்ஆனை மட்டும் பேசி தந்தான். எனவே எல்லா வேதத்திற்கும் கிதாபுல்லான்னு சொல்லலாம், அல்லாஹ்வோட வேதம்னு. கலாமுல்லான்னு சொல்ல முடியாது. கலாமுல்லா குர்ஆன் மட்டும்தான். இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கனெக்டிவிட்டி அல்லாஹ்விடமிருந்து தொடங்குகிறது. இந்த ஆயத்தை முதல்ல ஓதுனது யார்? யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். முதலில் ஓதுவது அல்லாஹ். அதை எடுத்துட்டு போய் ஓதுவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது ஓதியது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து அப்படியே சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், ஐமாக்கள், புகார்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் இப்படியே வந்து 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 காஞ்சிபுரம் ஒளி முகமது பேட்டை வரை வருது. அப்போ அந்த பெற்றோர்கள் பெருமைக்குரியவர்கள். என்னன்னா, என் பையன் ஒரு சங்கிலியை பிடிச்சிருக்கான், அந்த சங்கிலியுடைய நுனியில முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்காங்க. என் பையன் ஒரு சங்கிலியை பிடிச்சிருக்கான், அந்த சங்கிலியினுடைய நுனியில ஜிப்ரீல் பிடித்திருக்கிறார். இந்த சங்கிலியினுடைய தொடர் நுனியில அல்லாஹ் இருக்கிறார். இதை விட பாக்கியம் வேற வேண்டும்? உலகத்திலே வேதங்கள் எல்லாம் அழிந்து மடிந்து உருக்குலைந்து உருமாறி போய்விட்ட சூழ்நிலையில் பாதுகாப்போடு திருக்குர்ஆனை வைத்திருப்பது இந்த ஹாஃபிஸ்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். இவர்கள் தான் அந்த பாதுகாப்பு குழு என்று பெயர், பாதுகாப்பு கமிட்டி என்று பெயர். அடிக்கடி சொல்வது உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருத்தர் அழகா எழுதுவார், அரபி ஃபர்ஸ்ட் கிளாஸா எழுதுவார், அப்படியே பிரிண்ட் அடிச்ச மாதிரி எழுதுவார். அவரு யூதர், முஸ்லிம் அல்ல, யூதர். யூதர்கள் நிறைய பேர் அரபியில பெரிய பெரிய பண்டிட்டுகளா இருக்காங்க, பயங்கரமாவெல்லாம் இருக்காங்க. ஆமா, உலமாக்களுக்கு தெரியும், டிக்ஷனரி இருக்கு இல்லையா, பெரிய டிக்ஷனரி அரபியில முன்ஜிதுன்னு சொல்லுவாங்க, அதை எழுதுறதே யூதர் தாங்கிறாங்க. யூதர்களுக்கு அரபியில பெரிய பாண்டித்துவம் இருக்கு. அப்படி ஒரு யூதன் அழகா கையெழுத்து எழுதுறான். அவனை இஸ்லாமிய மன்னர் பார்க்க, மன்னர் பேரு மஹ்மூத் ரஷீத். அவர் பார்க்கிறார், முன்னாடி உட்காந்து எழுதிட்டு இருக்கான், எட்டி பார்க்கிறாரு, இவ்வளவு அழகா இருக்காரு, ஒன்னு வாங்குறாரு, அவ்வளவு பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அவருக்கு அந்த அரபி எழுத்து பிடிச்சு போச்சு. அவர் சொன்னாரு, என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடும்,
எனக்கு பிஏவா இது, என்னுடைய செக்ரட்டரி, என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி, அசிஸ்டண்டா மாறிடு, உனக்கு வேலை போட்டு தர்றேன், கவர்மெண்ட் வேலை, அரசுக்கு கூட இருக்கிற வேலை. எல்லாரும் சொன்னாங்க, டே உனக்கு பெரிய சான்ஸ், உன்னுடைய எடுத்து அரசுக்கு பிடிச்சி போய் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றாரு, அரண்மனை வாழ்க்கை தான், பயங்கரமான சம்பளம், அரசுக்கு செக்ரட்டரி வேலை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. மாட்டேன்னாங்க, வரலன்னா. நீ இவ்வளோ பெரிய சான்ஸ் நீ விட்டுட்ட. இந்த சொன்னாரு, இல்லை கூட்டிட்டு போவீங்க, நல்லா எழுதுவீங்க, நல்ல சம்பளம்லாம் கொடுப்பீங்க, கட்சியில் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாத்தில் சேர்ந்தீங்க, நீங்க அப்படி சொன்னா எனக்கு ஐடியா இல்லை, அதனால நான் வரலன்னா. ஓடாண்டு விட்டாச்சு, வந்த வாய்ப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு மஹ்மூத் ரஷீத் ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. ஹஜ்ஜுக்கு போனா தவாஃப்ல அந்த ஆளை பார்க்குறாரு. எந்த அந்த காத்திருப்பு அந்த எழுதுறான், இவன் தான் வரமாட்டேன் நான் வேலைக்கு, இவன் முஸ்லீம் அல்ல, யூதன், இவன் எப்படி காபத்துல தவாஃப் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அவனை கூட்ட சொல்லிட்டார். நீ முஸ்லீம் அல்லாதவன், நீ எப்படி காபத்துல வந்து தவாஃப் செஞ்ச? ஏன்னா மக்காவுக்குள்ள முஸ்லீம் அல்லாதவங்க போக முடியாது. அவன் சொன்னான், என் கையெழுத்து அழகா இருக்கும், உங்களுக்கு தெரியும். என்னை நான் யூதனா இருக்கிறப்ப நீங்க பார்த்தீங்க, நான் அழகா தௌராத்தை என் கையிலேயே எழுதினேன், பிரிண்ட் அடிச்ச மாதிரி எழுதினேன். தௌராத்தை ஃபுல்லா எழுதிட்டு வேணும்ட்டே என்ன பண்ணேன்னா, எக்ஸ்ட்ரா சில தௌராத்துல இல்லாத வரியெல்லாம் உள்ளுக்குள்ள நுழைச்சேன். உள்ள இருந்த சில வரியெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். அழகா எழுதி கொண்டு போய் தௌராத்தை திருச்சபையில கொண்டு போய் கொடுத்தேன். யூதர்களுடைய மார்க்க அறிஞர்கள் சபையில கொண்டு போய் கொடுத்தேன். வாங்கி எல்லாம் பார்த்துட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு பாராட்டி எனக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி அதை வச்சுட்டாங்க. இதே மாதிரி நான் பைபிளையும் பண்ணேன். கொஞ்சமெல்லாம் உள்ளதை வெளியே எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா சிலதெல்லாம் நானா ஃபிட்டிங் பண்ணி உள்ள போட்டேன். அழகா பிரிண்ட் அடிச்ச மாதிரி ஹீப்ரு மொழியில நான் எழுதினேன். கொண்டு போய் அங்கே கொடுத்தேன். பாதிரியார்கள்ட்ட வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. பயங்கரமா இப்படி எல்லாம் பண்ணாங்க. கடைசியா புராணம் எழுதுனேன். வழக்கமா என்னோட பாணியில பிரிண்ட் அடிச்ச மாதிரி அரபி, என்னுடைய எழுத்து உங்களுக்கு தெரியும், அழகா இருக்கும். கொஞ்சத்தையெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். சில ஆயத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா சில வசனங்கள் எல்லாம் உள்ள போட்டேன். கொண்டு போய் உலமாக்கள்கிட்ட கொடுத்தேன். இந்தாங்கன்னு சொல்லி அவங்க காலையில வாங்கினாங்க. சாயந்தரம் என்னை திரும்ப கூப்பிட்டுட்டாங்க. என் மூஞ்சி மேலே தூக்கி வீசினாங்க. இது நீ எழுதின குரான், இது இறைவனின் குரான் அல்ல. என்னன்னா, இந்த மாதிரி சில பேர் உட்காந்து 1 ஹவர்ல செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னன்னா, இது குரான் நிறைய இடைச்சல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, உள்ள நிறைய ஆயத்து எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் அன்னைக்கு தான் புரிஞ்சது. உலகத்துல சத்திய வேதம் குரான் மட்டும்தான். எல்லா வேதங்களும் திருத்தப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. எடுப்பார் கைப்பிள்ளையாக அவ்வப்போது அது நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. அன்னைக்கு என்னை கூப்பிட்டு குரான்ல நீ தொகுத்த குரான் தப்புன்னு என் மூஞ்சில யார் பேசினாங்களோ அவங்கள்ட்டையே நான் இஸ்லாத்துல சேர்ந்தேன். இன்னைக்கு நான் முஸ்லீமாக காபாவில் தவாப் செய்யறேன். இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா அரண்மனைக்கு வாட்ச்மேன் வேலை கூட வந்துடுவேன். நீங்க ஒரு நேரத்துல கூப்பிடும் போது என்னை வேற மாதிரி நான் நினைச்சுட்டு வரல. நான் எதற்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, காலங்கள் ஓடினாலும் என்ன மாற்றங்கள் உலகத்தில் வந்தாலும் மாறாதது திருக்குரான் மட்டும். உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஆயத்தை எடுக்க முடியாது, ஒரு ஆயத்தை உள்ள வைக்க முடியாது. அப்படின்னா இது பெரிய பாதுகாக்கிற கமிட்டி வேணுமே. அந்த கமிட்டிக்கு பெயர் ஹாஃபிஸ்கள். அந்த அடிப்படையில மிகச்சிறந்த முறையில் 2018 இருந்து இங்கே ஓதி பட்டம் வாங்கிய ஆஃபீஸர்களுக்கு இங்கே பட்டமளிப்பு விழா நடக்கிறது. உயர்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு சொல்லிக் கொள்வதோடு கால சூழ்நிலையில் பெண்களுக்கு தேவையான மார்க்க அறிவை தருவதற்காக வேண்டி இங்கே நடந்து கொண்டிருக்கிற கல்வியின் நிசா பெண்கள் மதரசா அல்லாஹ்வின் அருளால் இதே இடத்தை சார்ந்த இந்த காஞ்சிபுரம் மஹல்லாவை சார்ந்தவர்களும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களுமாக ஒரு
4 பெண்கள் முபல்லிகா தர்பியா பட்டம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் நாம் நல்ல துவா செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இங்கே உங்களுடைய வலி முகமது பேட்டையில் மதரசா சிராத்து சலாம் ஹிஃப்து மதரசா 27 வருஷமாக இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய துவாக்களோடு தான் மதரசா நடைபெறுகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஒரு விஷயத்தை உங்களுக்கு உங்கள் மனதிலே ஆழ பதிய வைத்துவிட்டு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். உலகம் முழுக்க மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு கமிட்டி என்பது மதரசாக்கள் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறப்போ திண்ணை மதரசான்னு ஒரு மதரசா இருந்தது. அதில் சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுக வரையும் ஓடிட்டு இருந்தாங்க. இந்த திண்ணை இன்னைக்கு இருக்குது. உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹுடைய ரவுலாவுக்கு நேர் பின்னாடி அங்கே ஒரு மேடை மாதிரி இருக்கும். அந்த இடம் தான் சுஃபா. அந்த மதரசாவில் உள்ளவங்களை நம்பித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை ஒப்படைத்தார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் உலகமெல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் யாருன்னா அந்த திண்ணை மதரசாவினுடைய தோழர்கள் தான். மதரசாக்கள் தான் மார்க்கத்தை பாதுகாக்கும். மதரசாக்கள் தான் அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய இஸ்லாமிய சொத்து. அதனால இந்த மதரசா இன்னமும் விரிவடைவதற்கு இங்கே தேவையான இடங்களை வாங்கியும் கட்டடங்கள் கட்டவும் ஒரு பெரிய முயற்சி நடைபெறுகிறது. பல்வேறு ஊர்களில் அந்தந்த ஊர்காரங்க சேர்ந்து அந்த மதரசாவை பிரம்மாண்டமாக கட்டி அழகு பார்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன இடத்தில் பல்வேறு சிரமங்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிற மதரசா நல்ல முறையில் ஒரு தனி கட்டிடத்தில் வசதிகளோடு இயக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த ஊருடைய ஒத்துழைப்பும் இந்த மதரசாவினுடைய நலன் நாடுபவர்களின் ஒத்துழைப்பும் தேவை. இங்கே அல்லாஹ்வின் பேரருளால் உள்ளூர் வெளியூரை சார்ந்த எல்லாம் இருக்கிறீர்கள். கொஞ்சம் சிராத்து சலாம் மதரசாவினுடைய வருங்கால வசதிகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் மனதிலே வையுங்கள். நேரடியா நீங்க ஏதாவது மதரசாவுக்கு கட்டடத்துக்கு இடத்துக்கு கொடுங்கன்னு நாங்க உங்கள்ட்ட கேட்கல. நாம் தான் செய்ய முடியும்னு கூட இல்லை. இங்க வந்திருக்கிறவர்கள் மற்றவர்கள் மூலமாக செய்யலாம். யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தொழில்துறையில் உள்ளவர்கள் இவர்களிடத்தில் கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த மதரசாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களிடத்திலே நீங்களெல்லாம் ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நல்ல தருணத்தில் இங்கே வீற்றிருக்கிற நேரத்தில் இதை அன்பு வேண்டுகோளாய் வைத்து ஹாஃபிதுகளுக்கும் முபல்லிகா பட்டம் பெறுபவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்கிற வாழ்த்தை சொல்லி தொடர்ந்து இங்கே நடத்தி வரக்கூடிய உலமாக்கள், நிர்வாக பெருமக்கள், ஒத்துழைக்கிற ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிரத் இரண்டிலையும் ஹைரு பரக்கத்துகளை வழங்குவானாக என்கிற நல்ல துவாவோடு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.